Hi, welcome to SKS Variables. And இந்த வீடியோல நாம வெப்சைட் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படிங்கிற சீரீஸ்ல செகண்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து என்னன்னா ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்து ஒரு வெப்சைட்ல ஒரு வெப் பேஜ்ல நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி இது பண்றது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரஞ்சி ட்ரோஃபி 2025-26 ரவுண்ட் 6 லைவ் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப இது பாருங்க, இந்த நியூஸ் ஹெட்லைன், இது வந்து சப் ஹெட்டிங், இது வந்து அதோட பேராகிராஃப். ஓகேவா? ஸோ இது வந்து நியூஸோட எக்ஸ்பிளனேஷன், ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இதுதான் அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட்டை எப்படி வந்து HTML டேக் வச்சு நம்ம அவுட்புட்டை கொண்டு வரது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது நான் திரும்ப சொல்றது கேட்டுங்க. இது வந்து ஹெட்டிங், இது சப் ஹெட்டிங், இது வந்து அதோட டெஃபினேஷன், இந்த நியூஸோட டெஃபினேஷன், அதாவது பேராகிராஃப் ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அவுட்புட்டை நாமளும் வந்து கொண்டு வரணும். அதுக்கு எப்படி வந்து HTML டேக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ ஆல்ரெடி பிளேலிஸ்ட்ல இருக்கு, HTML டேக்ஸ் அப்படின்ட்டு. இது வந்து நியூஸ் ஆர்டிக்கல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து ஹெட்டிங்க்கு வந்து H1 அப்படிங்கிற டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த H1 டேக்ல என்னென்னு இருக்கு? ரஞ்சி ட்ரோஃபி 2025-6. ஓகேவா? ரஞ்சி ட்ரோஃபி 2025-2026 ரவுண்ட் 6 லைவ் ஸ்கோர் அப்படின்றது தான். ரவுண்ட் 6 லைவ் ஸ்கோர் அப்படின்றது. ஸோ என்னும்போது demo.html என்னன்னா, இது வந்து நியூஸ் எப்படி தானே இது பண்ணுறோம். ஸோ news.html அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது தெரியுதா? ஸோ H1 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எதுக்கும் நம்ம இந்த அவுட்புட்டை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ news.html அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா ஓகே, நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, இந்த அவுட்புட் இதே மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் லைனு ரஞ்சி ட்ரோஃபி. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி. ஸோ ஹெட்டிங் 3 அப்படின்னு போடலாம். ஓகேவா? ஸோ ஹெட்டிங் 3க்குள்ளே என்ன இல்லை அப்படின்னா, சப்மன் கில் and his boys dominate Ravindra Jadeja's Saurashtra. ஓகே, இப்போ H3 வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ H3 க்ளோஸ் ஆகிடுச்சு. H1ல போட்டோம், ஏன்னா இது வந்து ஹெட்டிங், மெயின் ஹெட்டிங் என்னால் H1, இந்த சப் ஹெட்டிங் என்னால் வந்து நான் H3 சைஸ் எடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த அவுட்புட் போட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்பேன். ஓகேவா? ஸோ இதேமாதிரி நமக்கு சப் ஹெட்டிங் கிடைச்சிருச்சா? ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப். ஓகேவா? ஸோ இந்த அடுத்தது வந்து இந்த பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப் என்னன்னா பேராகிராஃப் டேக். மீன்ஸ் என்னன்னா பேராகிராஃப் டேக். ஸோ இப்போ வந்து நான் இந்த பேராகிராஃப் எடுத்து நான் இங்கே போட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ போயிட்டு நான் திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த இமேஜில் இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கா? ஸோ நம்ம அவுட்புட்டை வந்து நம்ம ஓகே அச்சீவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஹெட்டிங்க்கு H1 டேக், சப் ஹெட்டிங்க்கு H3 டேக். ஸோ இது வந்து அப் டு H6 வரைக்கும் இருக்குது. H1, H2, H3, H4, H5, H6 வரைக்கும் இருக்குது எல்லாமே. ஸோ H6 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சைஸ், H1 அப்படிங்கிறது மெயின் ஹெட்டிங் சைஸ். ஓகேவா? அடுத்தது வந்து பேராகிராஃப் டேக். பேராகிராஃப் போடணும்னா நம்ம P டேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம்னா வந்து அது வந்து பேராகிராஃபை கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அவுட்புட்டை வந்து நாம் அச்சீவ் பண்ணியாச்சு இந்த HTML டேக்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட நியூஸ் கண்டென்ட் அவுட்புட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டேக் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு அவுட்புட் எடுத்துக்கோங்க வெப்சைட்ல இருந்துட்டு. அதே மாதிரி சிம்பிளாக என்னென்ன டேக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால இந்த அவுட்புட் அச்சீவ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்களும் டெஸ்ட் பண்ணுங்க. சேவ் பண்ணும்போது மறக்காம .html ஃபைலாக சேவ் பண்ணிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரன் ஆகி அவுட்புட் தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோனா அடுத்த டேக்ஸும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.